கிஷோர் ஃபேஷன் ஜுவல்லரி ஷோரூம் ஓப்பனிங்காக நான் இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் பாதி நான் தான் வாங்க போகிறேன் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி அவங்க ராம் மந்திர் ரிங் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. நெக்ஸ்ட் மூவி எதனா நடிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் ரெடி இருக்கேன் இப்போது. ஸோ ஆமாம், இப்போ தான் என் இரட்டை குழந்தைகள் 2 வருஷம் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐ எம் ரெடி நவ். என்னென்ன படம் மேடம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? நான் ஆக்சுவலி ஒரு படத்தில் 2 சீக்வலில் வில்லன் ரோல் இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு படத்தில் ஜஸ்ட் முன்னாடி மாதிரி நான் பிகினிங்கில் எப்படி ரொம்ப கிளாமர் ரோல் பண்ணியாச்சு, ரொம்ப அது ஒன்றும் இல்லை. ஸோ நான் அது படம் எனக்கு வேணாம் அந்த மாதிரி நான் சொன்னேன். அண்ட் என் குழந்தைகள் 4 மாதம் இருக்குது. அந்த டைமில் தான் எனக்கு 2 படம் ஆஃபர் வந்தாச்சு. ஆனால் 4 மாதம் தான் அந்த டைமில் நான் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் வெப் சீரிஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸில் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கூட ஒரு வேளை நான் இங்கே வேலைக்காக வந்துட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் இன்னும் எங்குமே போக மாட்டேன். ஏன்னா இப்போது ஸோ கடைசியாக 3 வருஷம் ஃபுல் ஃபேமிலி பிளானிங், இப்போ குழந்தைகள் அவர் எல்லாருக்கும்காக தான் நான் கொடுத்துட்டேன். இப்போது நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நவ் ஐ எம் ஓப்பன் டு லிசன் டு நியூ ஸ்கிரிப்ட்ஸ், நியூ கேரக்டர்ஸ். ஆனால் கண்டிப்பாக முன்னாடி மாதிரி பேஸ்லெஸ் ஜஸ்ட் கிளாமர் கேரக்டர் 100% நான் பண்ண மாட்டேன். ஏதாவது சாலிட் கேரக்டர் இருக்கும் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா இப்போது கடைசியாக 7 வருஷத்துல 8 வருஷத்தில் நம்ம இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒன் விண்ட் இஸ் தேர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். அண்ட் அதுக்காக அனுஷ்கா ஷெட்டி அண்ட் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நல்லா சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காரு இப்போது. ஸோ எனக்கு கூட ஏதாவது முக்கியமான கேரக்டர் வரும், ஏதாவது மீனிங்ஃபுல் கேரக்டர் வரும் நான் பண்ண போகிறேன். சும்மா அது கிளாமருக்காக எனக்கு இப்போ கூட நிறையா ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு அம்மா தான் இருக்கும். அந்த செலிப்ரிட்டி ஒன்றும் இல்லை. வீட்டில் இப்போ கூட செல்லத்தை வாட்டி அந்த என்ன சொல்கிற இந்த சாடி இல்லை, ஜுவல்லரி இல்லை, ஒன்றும் இல்லை. ஹேர் கூட எனக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது செல்லத்தை வாட்டி. ஸோ அந்த டைமில் யாரோ வீட்டில் திடீர்னு வரும், என் பார்த்து எல்லாம் கண்டிப்பாக ஷாக் ஆகும். ஐயோ இது நமிதா மேமா அப்படி. ஏன்னா அது நைட்டி இருக்கும், ஹேர் கூட சரியில்லை, அந்த இன்னும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அம்மா தான் இங்கே ரன்னிங் அங்கே ரன்னிங். ஏன்னா ஒரு குழந்தை இந்த சைடு ரன் பண்ணுறேன், ஒரு செகண்ட் குழந்தை அந்த சைடு ரன் பண்ணுறேன். அண்ட் 2க்கு அம்மா வேணும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.